பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை கொலோசையர் 3:2 பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவையே நாடுங்கள். ஆம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவையே நாடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் விருப்பம், உங்கள் எண்ணங்கள், மனதின் யோசனைகள் எல்லாம் ஏராளமாக இருக்கும். ஆனால் தேவன் இங்கே உங்களுக்கு உணர்த்துகிற ஒரு காரியம், அடுத்த வசனங்களை பார்க்கிற பொழுது 3ஆம் வசனத்தை, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே தேடுகிற பயணங்கள், தேடுகிற காரியங்கள் எல்லாம் நாம் நமக்கு நம்முடையது என்று சொல்லி ஒரு சுயநலத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அவர் சொல்லுகிறார், பூமியில் உள்ளவைகளை அல்ல, இந்த பூமியில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் தேவன் மனுஷனுக்காகவே கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆதியாகமத்திலே பார்க்கிற பொழுது எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆதாமிடத்திலே தேவன் சொல்லுகிற காரியங்களை பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கிற பொழுது இந்த பூமி ஒரு நாள் வெந்து உருகி போகும் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இந்த பூமியில் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாமே அது எல்லாம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போகிற ஒன்றாக இருக்கிறது. இதை காட்டிலும் மேலான ஒரு காரியம் இருக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்துவுடனே கூட நாம் அவரோடு இருத்தல். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்கள், கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. அப்படின்னா நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட அனுதினமும் மறைந்திருக்கிறதாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆசைகள் இருக்கலாம், எத்தனையோ தேவைகள் இருக்கலாம், எத்தனையோ விருப்பங்கள் இருக்கலாம். இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் எப்பொழுதும் நம்முடைய சிந்தையிலே ஓடி கொண்டிருக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், என் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட அது தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது என்கிறதை நாம் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவுடனே கூட என்னுடைய ஜீவன் மறைந்திருக்கிறது அப்படி என்றால், அவருடைய சிந்தை, அவருடைய சுபாவம், அவருடைய செயல்பாடு, இவைகள் நமக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த பூமிக்குரியவைகளையும் பூமியில் உள்ளவைகளை மாத்திரம் நாம் தேடாதபடிக்கு அதற்கு மேலாக தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு அவைகளை நோக்கி நாம் கடந்து போவோம் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த பரம தகப்பனுடைய ஈவு, அவர் நம்மை கொண்டு செய்கிற காரியம், அவைகள் நம் மூலியமாக நிறைவேறும் என்பதில் எவ்வித மாற்று கருத்துமே இல்லை. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, எங்களுடைய ஜீவன் ஆண்டவரே உமக்குள் மறைந்திருக்கிறதையா, எங்களை ஒவ்வொரு நாளும் எங்கள் மன விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நீர் நடத்தி செல்லுங்கப்பா. உம்முடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்ந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.